அனாதி தேவன் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். நாம் பயப்பட கவலைப்பட எந்த காரணமும் கிடையாது. நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உண்மையானவர். நம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை காத்து கொள்வார். நமக்கு எல்லா விதத்திலையும் சமாதானம் செழிப்பை தருவார், கட்டளையிடுவார். இன்னைக்கு அப்படி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மோட இப்படிப்பட்ட உடன்படிக்கையை செய்திருக்கிறார். சமாதானத்தின் உடன்படிக்கை. சமாதானம்னா அந்த பழைய ஏற்பாட்டு வார்த்தை ஷலோம். எல்லா விதமான நல்வாழ்வு ஆசீர்வாதம் அதில் அடங்கி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய மனதை நிரப்பட்டும். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய கவலைகள் அது நிரப்பக்கூடாது பாருங்க. அது அப்படியே மனசை அப்படியே டாமினேட் பண்ணக்கூடாது, விடக்கூடாது. நம்மகிட்ட தான் இருக்கு. நம்முடைய இருதயத்தை கலங்க விடக்கூடாது. தேவனிடத்தில் நம்புகிறீர்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் அப்படின்னு சொன்னார். பிலீவ் இன் காட், பிலீவ் ஆல்சோ இன் மீ. என்ன விசுவாசி, இருதயத்தை கலங்க விடாத. நான் உனக்கு இருக்கிறேன், உன் பட்சத்தில் இருக்கிறேன். நான் உனக்கு காரியங்களை வாய்க்க செய்வேன், சூழ்நிலையில மாற்றுவேன். ஆகவே நமக்கு ஒரு பெரிய தேவன் இருக்கிறார்.